ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அகர்பத்தி பாக்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இது எல்லார் வீட்லேயுமே வேஸ்ட்டாக இருக்கிறது தான். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிளிட்டர் பென் இல்லை நார்மல் ஜெல் பென் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் செல்லோ டேப், கலர்ட் பேப்பர். நான் இன்றைக்கி 3 கலர் எடுத்திருக்கேன். க்ரீன், பிங்க் அண்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபெவிகால். நான் எந்த க்ளூ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் சிசர்ஸ், அப்புறம் ரூலர், மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கெட்ச், இந்த மாதிரி டைப் பண்ணோம் அதுக்கு ஒரு ரோப் இல்லை அந்த மாதிரி. இப்போ இந்த அகர்பத்தி பாக்ஸை கட் பண்ணிக்கலாம் சிசர்ஸ் வச்சு. கட் பண்ணக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது ஈக்குவல் ஆக்கிறதுக்கு நம்ம ரூலர் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறம் ஒரு 6 சென்டிமீட்டர் வித் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ மேலே அந்த ரூஃப் மாதிரி பண்ணுறதுக்கு நான் ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே இதை வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் மாதிரி ஹவுஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த ரெண்டுத்தையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். நான் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற கார்ட்போர்டில் சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதை நம்ம பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு ரெக்டாங்கிள் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம ஃபோல்டு பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதையுமே நான் செல்லோ டேப் போட்டு தான் ஃபுல்லாகவே ஒட்டுறேன். இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அது ரெண்டுமே ஈக்குவல் லென்த்துக்கு தான் இருக்கான்னு. இப்போ நம்ம பேப்பர் வச்சு ஒட்ட போகிறோம். நான் அந்த ஹவுஸ் ஷேப்புக்கு எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஸோ அதை ஒட்டிட்டு நம்ம 4 சைடும் ஃபோல்ட் பண்ணி நம்ம க்ளூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த 2 ரூஃபையும் நம்ம ஒட்டிக்கலாம். அதையுமே ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன் அந்த ரூஃப்க்கு. இப்போ நான் ரெண்டுத்தையுமே ஒட்டிட்டேன். அது நல்லா காயவும் செஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஹவுஸில் உங்களுக்கு பிடிச்ச வேர்டிங்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ரோஸ் செய்கிறதுக்காக நான் 3 சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பிங்க் கலரில். இப்போ ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிக்கலாம். வெளி சைட்லேருந்து உள்ளே ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெளியிலேருந்து கட் பண்ண அந்த சைடு எடுத்துகிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே உள்ளே வரணும். ஃபஸ்ட்டு 2-3 வாட்டி மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும்.
இப்போ நான் வந்து ஃபுல்லாக சுருட்டிட்டேன். அதை நம்ம அந்த கடைசியாக ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுட்டு லேசாக நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளூ பண்ணிக்கலாம். அந்த பாட்டம் சைடில் வந்து க்ளூ போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அது கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 ரோஸையுமே செஞ்சுட்டேன். 3மே வேறு வேறு சைஸில் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசு, ஒன்று மீடியம் சைஸில், இன்னொன்று சின்னதாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து லீஃப் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பரில் க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதை வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த சைட்ஸ் வந்து கட் பண்ணிடக்கூடாது, பார்த்தா தெரியும். இப்போ நான் வந்து லீஃபை கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நடுவில் வந்து அட்டாச்சாக இருக்கணும். இதே மாதிரி நான் இன்னொரு லீஃப் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த ரோஸை வந்து அந்த ஹோம் ஸ்வீட் ஹோம்ன்ற எழுதியிருந்தோம்ல, அதில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த லீஃப் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பெரிய ரோஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஒட்டிட்டோன்னா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், லீஃபோடு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த ரோஸை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல ஒட்டணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். இப்போ நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடில் இருக்கிற அந்த மேலே அந்த ரூஃப் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நீங்கள் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக ஃபெவிகால் வச்சு தான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பின்னாடி வந்து இது ஆப்ஷனல் தான், அந்த கயிறு மாதிரி வச்சுக்கிறது. நான் வந்து கயிறை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே தொங்க விடுனா கூட தொங்க விட்டுக்கலாம். இல்லை நான் ஒட்டணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் டேப் எடுத்து பேக் சைடில் வந்து ஒட்டிக்கோங்க, மேலேயும் கீழேயும். அப்புறம் வந்து நீங்கள் செலோ டேப் வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து பிக்கும்போது அந்த பேப்பர் வந்து கிழியாமல் வரும். அதுக்கு தான் நான் இப்படி பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.